அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், ராஜாராம் என்ற நேயர் தன் ஜாதக சம்பந்தமான சில குறிப்புகளை அனுப்பி அவர் தம் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, அதற்குரிய பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் ராஜாராம். நான் 30/11/1971 பிறந்தேன். அதிகாலை 5 மணிக்கு பிறந்தேன். எனக்கு திருமணமாகிவிட்டது, ஒரு குழந்தையும் உள்ளது. இருவரும் என்னை விட்டு பிரிந்து உள்ளனர். என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்னோடு வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, ஏன் அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டது என்று கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்விக்கு நாம் என்ன பதில் என்று பார்ப்போம். ராஜாராம், நீங்கள் 30/11/1971 பிறந்துள்ளீர்கள். அதிகாலை 5 மணிக்கு பிறந்துள்ளீர்கள். அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசியில் பிறந்துள்ளீர்கள். லக்கணம் துலாம் லக்கணம். லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் உள்ளனர். லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்தில் அதாவது மகரத்தில் ராகு, கும்பத்தில் செவ்வாய். அடுத்தபடியாக லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் உங்களுடைய ஜாதகம். தற்சமயம் ராகு மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகு மகாதசையானது 30 ஜனவரி 2034 வரை உள்ளது. இந்த ராகு திசையில் இப்பொழுது புதன் புத்தி என்ற நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்பது மனைவியை சொல்லக்கூடிய இடமாகும். அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். எனவே திருமணம் நடந்தது. அந்த 5ஆம் வீட்டுக்குடைய ஓனர், அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதாலும், அவரை 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் குரு அந்த சனியை பார்ப்பதாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை. மனைவி பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அதேபோல் புத்திரஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் ஜாதகத்தில் அவரும் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். அவரையும் 6ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் பார்ப்பதால் குழந்தையும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். எனவே பிரிந்து சென்ற மனைவியும் குழந்தையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் வாய்ப்பு இல்லை. வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் அர்த்தம். ஏன்னால் 8ஆம் இடம் என்பது மறைந்து விட்டது அல்லது தொலைந்து விட்டது அல்லது மடிந்து விட்டது என்ற அர்த்தம். அப்போ புத்திரஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதிக்கும் 8ஆம் வீட்டினுடைய சம்பந்தம் இருப்பதால் கண்டிப்பாக அவர்கள் திரும்ப வருவதற்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. உங்கள் 11ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் அடுத்தால்படியாக ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது, அல்லது இன்னொரு பெண் தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த நட்பு உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உங்கள் ஜாதகம் களத்திர தோஷம் மற்றும் புத்திர தோஷ ஜாதகம் ஆகியால் முதல் திருமணம் நன்றாக இல்லை. கண்டிப்பாக அடுத்தாலில் வரக்கூடிய திருமண வாய்ப்பு வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நன்றான இனிமையான நிலையான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.